நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பிரவீன் பூர்வாது ஃபஸ்ட் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இது வரக்கூடிய ஆகஸ்ட் 2026 எக்ஸாமுக்கு சென்னை சிட்டியை தவிர திருச்சி சபாவுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம், தமிழ்நாட்டுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ரோமன் வந்து ப்ரோஸ் இஆர்சி. இது வந்து ஒரு 1 to 8 லெசன்ஸ்க்கு நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா அதிலருந்தே தான் வரும். செகண்ட் ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் நவீன் கத்திய சைனிகா அப்படிங்கிற புக்கிலேருந்து வரக்கூடிய எஸ்ஏஸு விஜயோத்சவ், பாபு கி குட்டியாமே, ராஜ்ய பாஷா ராஷ்டிர பாஷா, தத்தா மகான் வியக்தித்வ. இதில் நிறைய எஸ்ஏஸ் இருக்குது. 15 எஸ்ஏஸ் இருக்க இடத்துல ஒரு 4 எஸ்ஏயாவது படித்தா தான் நம்மளால் இந்த ரோமனை அட்டன் பண்ண முடியும். எப்பொழுதுமே நான் ஒரு 2 சொன்னால் நீங்கள் 1 படிப்பீங்க, அந்த மாதிரியெல்லாம் இந்த கிளாஸில் படித்தா அந்த ரோமனே அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு வேறு எஸ்ஸே வந்துடும். அதனால் என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ, நிறைய இருக்கிறதுனால தான் 4 படிக்க சொல்கிறோம். அதனால் என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையுமே தரவு பண்ணால் தான் இந்த ரோமனே அட்டன் பண்ண முடியும். தேர்டு ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் நிபந்த சௌரப் புக்கு. நிபந்த சௌரப் அப்படிங்கிற புக்கில் வந்து வரக்கூடிய எஸ்ஏ சமய காட்னே வாலே, மாதா பூமி, ருச்சி. இந்த 3 எஸ்ஸையும் தரவு பண்ணும்போது ஒரு எஸ்ஸே வந்துடும். ஃபோர்த் ரோமன் எஸ்ஸே ஃப்ரம் ஸ்கந்த்குப்த். ஸ்கந்த்குப்த் அப்படிங்கிற புக்கிலேருந்து வரக்கூடிய எஸ்ஸே ஸ்கந்த்குப்த், பர்ணதத்த. இது 2 எஸ்ஸையும் நல்லா தரவு பண்ணுங்கள். இது 2ல் ஃபஸ்ட்டு ஒன்றா நல்லா தரவு பண்ணுங்கள், அதுவே வந்துடும். அது வராத பட்சத்தில் நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடாது, அடுத்ததாக ஏதாவது அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து சாய்ஸாக இந்த இடத்துல 2 கொடுக்குறேன். ஆனால் ஸ்கந்த்குப்த் அதுவே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபிஃப்த் ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் கபன் புக்கு. கபன்லேருந்து வரக்கூடிய எஸ்ஏஸு ஜால்பா, தயாநாத். இதுலேயும் ஜால்பா வேஸ் கான்ஃபிடெண்ட்டாக வந்துடும். அதை நல்லா தரவு பண்ணி எழுதி பார்த்துருங்க. அது வராத பட்சத்தில் தயாநாத்தை அட்டன் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 6th ரோமனை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கில் மொத்தம் 4 விதமான புக்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஃபஸ்ட் பேப்பருக்கு 4 விதமான புக்ஸு. அந்த ஒவ்வொரு புக்கிலேருந்தும் 2 டிப்பனி அப்படின்னு மொத்தம் 8 டிப்பனி கேட்பாங்க. நம்ம 3 அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு மற்றும் செகண்ட் புக்கில் இருக்கக்கூடிய டிப்பனிஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், நம்ம ஓனாக எழுத முடியாது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்கந்த்குப்த், கபன் இந்த 2 புக்கில் இருக்க எல்லா டிப்பனிஸையும் நான் படிக்க சொல்லிடுவேன். இதிலருந்து 2 மொத்தம் 4 டிப்பனிஸ் வந்துடும். அதுலேருந்து நம்ம ஈஸியாக 3 அட்டன் பண்ணிடலாம். அதனால நம்ம இந்த அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். இப்போ 6th ரோமன் டிப்பனிஸ் ஃப்ரம் கபன் அண்ட் ஸ்கந்த்குப்த் அப்படிங்கிற இந்த 2 புக்கில் உள்ள டிப்பனிஸு ஜக்கோ, ராமேஸ்வரி, இந்துபூஷன், மாணக்கி, குமார்குப்த், சர்வநாக், ஜெய்மாலா, கமலா, ராமா, புரகுப்த். இந்த 10 டிப்பனிஸை நல்லா தரவு பண்ணும்போது லாஸ்ட் ரோமனில் ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் பேப்பரில் ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் 4th, 5th, 6th இந்த 3 ரோமன்ஸில் கான்ஃபிடெண்ட்டாக நல்லா படித்து எழுதி பார்த்து ரெடியாக இருந்தீங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக பாஸ் ஆகிடலாம். தன்யவாத்.